ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது வந்து கேரட்டோடைய ஃப்ளவர்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் கேரட்டோட ஃப்ளவர்ஸ். ஸோ கேரட்டோடைய லைஃப் ஸ்பேன் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வின்டரில் வந்து நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ஷூட் விட ஆரம்பிக்கும். ஸோ கேரட்ஸ் வந்து ஃபார்ம் ஆனோடனே, கேரட்ஸ்க்கு வந்து இதுதான் எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிஃபோர் ஃப்ளவரிங், அதாவது வின்டர் சீசன் வரைக்கும் அது வந்து ஷூட்ஸ் இருக்கும். நமக்கு தெரியும் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே வந்து ஷூட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த டைம் நம்ம வந்து பறிச்சுக்கலாம். அது ஹவவர் யூ லைக், ஃபுல்லாக மெச்சூர்ட் ஆகும் போதோ இல்லைனா பேபி கேரட்ஸாக இருக்கும் போது கூட நீங்கள் பறிச்சுக்கலாம். பட் வந்து அதுக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் பறித்தாலும் பறிக்காட்டும் என்ன ஆகும்னா, அது வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளவரிங் ஸ்டார்ட் பண்ணிடும். ஃப்ளவரிங் ஸ்டார்ட் பண்ணால் தான் இதில் தான் அந்த விதைலாம் வரும். நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு வந்து இதில் இருந்து நம்ம வந்து கேரட்ஸ் போடலாம். இப்போ இதை நான் ஏன் பறிக்கலை அப்படின்னா, ஏன்னா யூஸ்வலாக நம்ம போடுறதே கேரட்ஸ்க்கோசரம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ப்ரிடிக்டபிளாகவே இல்லை. ஸோ இது வந்து நான் வந்து நவம்பரில் போட்ட சீடு. ஸோ ப்ராபப்ளி 60 டேஸில் நான் எனக்கு எடுத்துருக்கணும் கேரட்டு. ஆனால் அதுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டே வரல, கேரட்ஸே தெரியல. ஸோ அதுக்குள்ளேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படினாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உள்ளே வந்து ஒரு குட்டி கேரட் இருந்தால் கூட அது எடிபிளாக இருக்காது, அதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது, ஸ்வீட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம அதை எடுக்கிறது ஒன்று தான், எடுக்காது போகிறது ஒன்று தான். ப்ராபப்ளி கேரட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா எங்கள் திருநெல்வேலியில் வந்து ஒரு நாள் வந்து சம்மர் மாதிரி வெயில் அடிச்சதுன்னா, ஒரு நாள் வின்டர் மாதிரி பயங்கர கோல்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து கேரட்டே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதாங்க இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அதோடைய ஃப்ளவர்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா கேரட்ஸுமே ஃப்ளவர் ஆகிடுச்சு. நான் வந்து இதை இனியாட்ட காமிச்சிட்டு தான் நான் இதை வந்து எடுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து இப்படி இருக்குதா, இங்கே பாருங்கள். நான் இதோடைய ஆக்சுவல் ஃப்ளவர் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இதுதான் அதோடைய ஃப்ளவர். அழகா இருக்கா? ஸோ இதுவுமே அதோட ஃப்ளவர் தான். ஸோ இதுதான் கேரட்டோடைய லைஃப் ஸ்பேன். ஸோ என்ன பண்ணுறது, கேரட்டே வரல, நம்ம அதை எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் சீட்ஸாவது வரட்டும்னு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு இனியா வந்தோடனே அட்லீஸ்ட் ஒரு கேரட்டாவது அவளுக்கு எடுத்து காமிக்கணும்னு நினச்சிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேரட்ஸையாவது பூக்கிறதுக்கு முன்னாடி குட்டி கேரட்டாவது இருக்குமான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். பாய்.